காலமாக இந்த நபரின் வீடியோக்களை சமூக வலைபக்கங்களில் நாம் அனைவரும் பார்த்திருப்போம். யாருமே சகிக்க முடியாத கோமாளித்தனத்தை செய்து சாதனையாக தன்னைத்தானே மெச்சிக்கொள்வதும், நெட்டிசன்ஸ் ஆவேசமாக இவரை திட்டி தீர்ப்பதும், மேலும் இந்த கோமாளித்தனத்தை பேட்டியெடுத்து யூடியூப் சேனல்கள் காசு பார்ப்பதும் வாடிக்கையாகி போனது. போதாக்குறைக்கு இவரின் வழியில் பல கோமாளிகளை இதே வேலை செய்வதையும் அன்றாடம் பார்க்கிறோம். யதார்த்த மனமுள்ளவர்கள் இவரை போன்று செய்ய முடியாது. ஏனென்றால் இவருக்கு இருப்பது நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் எனும் ஒரு மனநல குறைபாடு. அதை அறியாமல் இவரின் மேல் கவனம் ஈர்க்கப்பட்டு உங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்கிறார் மனநல மருத்துவர் ஜாக்சன். நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் என்பது தன்னை மிக பெரியவனாக நினைக்கும் தன்மை, மற்றவர்களிடம் எப்பொழுதும் புகழ்ச்சி தேவைப்படும் பழக்கம், மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாதது, இது போன்ற பண்புகளால் வரையறுக்கப்படும் ஒரு மனப்பழக்க குறைபாடு. இதன் முக்கிய அறிகுறிகளாக தன்னை மிக முக்கியமானவன் என நம்புவது, வெற்றியும் அதிகாரமும் அழகும் பற்றிய கனவுகளில் முழுமையாக மூழ்கி இருப்பது, தன்னை சிறப்புள்ளவன் என நம்பி உயர்ந்த நிலையில் இருப்பவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ளப்படுவேன் என எண்ணுவது, அளவுக்கு அதிகமான புகழ்ச்சி எதிர்பார்ப்பது, உரிமை உணர்வு எல்லாம் எனக்கு உரிமை என எண்ணுவது, பிறரை சுயநலத்திற்காக பயன்படுத்துவது, பிறரது உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இருப்பது, பிறரை பார்த்து பொறாமைப்படுவது அல்லது பிறர் தன்னை பொறாமைப்படுகிறார்கள் என நம்புவது, அகந்தையுடன் மிகைப்படுத்தப்பட்ட நடத்தை போன்றவற்றை கூறுகிறார். இந்த மனநல பிரச்சனைக்கு சில காரணங்களையும் குறிப்பிடுகிறார். அதாவது சிறு வயதில் பெற்றோர் கடுமையாக எதிர்பார்ப்பு வைத்திருக்கலாம் அல்லது மிகவும் புகழ்ந்திருக்கலாம் என்கிறார். பெற்றோரால் மதிப்பளிக்கப்படாத அனுபவங்கள், மரபணு காரணிகள், போட்டி அதிகமாக இருக்கும் சமூக சூழல் போன்றவற்றை காரணமாக குறிப்பிடுகிறார். மேலும் இவரை போன்றோருக்கு சிகிச்சை கடினம் எனவும் கூறுகின்றார். ஏனெனில் இவர்கள் தங்கள் பிரச்சனை உள்ளவர்கள் என்பதை ஏற்க மறுப்பவர்கள் எனவும் குறிப்பிட்டார்.